Hi all, this is Padma Priya. Welcome to Padma Priya's Life in a Nutshell channel. Hope you are all doing good. இன்னைக்கு ஒரு மினி சண்டே குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எங்களோட ஃபேவரட் பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு லஞ்ச்க்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கனும் கொஞ்சம் ப்ரான்ஸும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சிக்கன் 65 பிரியாணி அண்ட் கருவேப்பிலை ப்ரான்ஸ் பண்ணலான்னு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர் அண்ட் ஜீரா பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அரிசி மாவு, ஒரு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் க்ரீன் சில்லிஸையும் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்து சிக்கன் மேலே ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது கூட தயிர், சில்லி சாஸ், ரெட் சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கார்லிக், கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லிஸ் போட்டு இந்த சாஸையும் சேர்த்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளெயின் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, புதினா லீவ்ஸ், க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கர்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு. இப்போ நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டு அதுக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கீ மட்டும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் இல்லை 15 மினிட்ஸ் சிம்மில் இதை வைக்க போகிறேன். ஸோ தட் பிரியாணி வில் பி ரெடி. இப்போ சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை ப்ரான்ஸ்க்கு ஒரு மிக்சியில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு அண்ட் இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ப்ரான்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுடுங்க. ஒரு 7-8 நிமிஷத்தில் ப்ரான்ஸ் நல்லா கொதி வந்ததும் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ சர்வ் பண்ணும்போது பிரியாணி கூட சிக்கன் 65யும் சேர்த்து ப்ரான்ஸும் அதுக்கு தொட்டுக்க ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த சண்டே லஞ்ச் மெனுவை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பாய்.